துரியோதனன் தன்னுடைய மன வருத்தத்தை எடுத்து சொன்னான். எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார், அவர் மட்டும் ஒரு புரட்சி பண்ணுறதா இருந்தால் எப்படி, என்னதான் இருந்தாலும் ஆட்சிக்கு நான் தானே ராசா, என் பிள்ளைக்குத்தானே அந்த யுவராஜ பட்டம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நிலைமையே வேறு. எங்கள் அப்பனுக்கு அந்த அறிவே கிடையாது. இப்போ அவனுக்கு கொடுத்து விட்டார்களே, இளவரசு பட்டம் கொடுத்து விட்டார்களே, இதை எப்படி மாற்றுவது? தர்மன் இயல்பிலேயே நல்லவனாக இருக்கிறான். நாட்டு மக்கள் எல்லாரும் அவன் மேலே அவனை அறியாமல் பாசம் வைக்கிறார்கள். தர்மனை கண்டால் வணங்குகிறார்கள், தர்மனை கண்டால் புகழ்கிறார்கள், தர்மனை கண்டால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது அவனுடைய இயல்பை பார்த்து எல்லோரும் அவனை விரும்புகிறார்கள். இப்படியே இந்த அன்பு வளர்ந்து போனால் நாளைக்கு அவன்தான் நாளைக்கு இந்த தேசத்துக்கு ராஜா. நாங்கள் எல்லாம் சேவகம் செய்ய வேண்டியதுதான். என்ன செய்வது தெரியவில்லை. மாமனே, நீதான் ஒரு வழி சொல்லு என்று சகுனியை பார்த்தான். இவன் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கென்றே வந்த பயல். நான் போன முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 21 சகோதரர்களுடன் பிறந்தவர்கள் என்று நூல்கள் சொல்லுகின்றன. சகுனி 21 சகோதரர்களுடன் பிறந்தவனாம். அதிலே கடைசி பிள்ளையாம் சகுனி. ஏதோ ஒரு இடத்திலே இவனும் தந்தையும் பிழைவிட்டார்கள் என்பதற்காக திருதராட்டிரன் இவர்கள் எல்லாரையும் சிறையிலே போட்டு ஒரு ஆளுக்குரிய உணவு கொடுக்கும்படி கட்டளையிட்டானான். கொஞ்சம் கொஞ்சமாக சாகட்டும் என்று. 21 பேருக்கு ஒரு ஆளுக்குரிய உணவு கொடுத்தா தப்புவார்களா? அவர்கள் எல்லாரும் கெட்டிக்காரர்கள். கெட்டிக்காரர்கள் என்றால் எப்படி கெட்டார்கள்? தீமையிலே கெட்டிக்காரர்கள். அவர்கள் என்ன முடிவு பண்ணினார்கள்? வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இதை பங்கிட்டு சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறதை விட நாங்கள் 10 நாளில் இறந்து போகிறோம். ஒருவன், எங்களுக்குள்ளே கெட்டிக்காரனாகிய ஒருவன் மட்டும் இந்த உணவை உண்டு இருந்து இந்த வம்சத்தை வேறறுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி தீர்மானிக்கப்பட்டவன் தான் இந்த சகுனி என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே சகுனி பார்த்தான், நல்ல சந்தர்ப்பம். அப்போது இந்த மந்திரி என்று எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவனை அழைக்கவா என்று கேட்டான் சகுனி. 5வது ஆளாக அவனை கூப்பிட்டார்கள். அவனுக்கு கணிகன் என்று பெயர். அவனுக்கு வேலை என்ன? கெட்டவர்கள் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுப்பான். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் அறிவாளின்னு தான் உலகம் சொல்லுது. நம்ம விதி. கெட்டவன் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுக்கலாமா? நல்லவனுடைய திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும். கெட்டவனுடைய திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்கிறவன் சமுதாயத்தை அழிக்கிறவன். இவன் அப்படிப்பட்ட ஒருத்தன். இவனை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டார்கள். தர்மனுக்கு எங்கள் அப்பா தெரியாமல் முடிசூட்டி விட்டார், இளவரசு பட்டம் சூட்டி விட்டார். என்ன பண்ணுவது? இதை நான் இப்போ எப்படி இதை கையாளுவது என்று கேட்டவுடனே அவன் ஒரு கதை சொன்னான். துரியோதனா, நான் சொல்வதை கேள். பழைய காலத்தில் நம் பெரியவர்கள் இத்தனை வேலை பண்ணியிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு அரசனுடைய பிள்ளைகள் மகா மக்கு பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்படி தான் கதை சொல்லுகிறார். ஒரு அரசனுடைய பிள்ளைகள் மகா மக்கு பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களை வைத்து என்னென்று இந்த நாடு உருப்படும் என்று ராசா கவலைப்பட்டான். இந்த பிள்ளைகளை யாராவது அறிவாளிகளாக ஆக்கி தந்தால் நான் என்ன வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று அறிவித்தான். அப்போ ஒருத்தன் வந்தான், என்னோட அனுப்பு, நான் அறிவாளி ஆக்கிறேன் என்றான். எத்தனை ஆச்சிரமம் வேணும், என்னென்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, சிலபஸ் எல்லாம் கிடையாது, நீ அவனை அனுப்பு என்னோட. நம்பி ராசா அனுப்பிட்டான். அவன் என்ன தெரியுமா செய்தான்? இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போனான். போகிற வழியெல்லாம் கதை சொல்லி கொண்டு போனான். அவ்வளோந்தான். அந்த பிள்ளைகள் மக்கு பிள்ளைகள், அதற்கு படிப்பு விளங்காது. கதை சொல்கிறேன் கேட்குறீங்கன்னா நல்ல ஆர்வமாக கேட்டார்கள். கதை சொல்லி கொண்டே போனான். அந்த கதைகளுக்குத்தான் பஞ்சதந்திர கதைகள் என்று பெயர். அந்த நூல் படிச்சிங்கன்னா தெரியும். பஞ்சதந்திர கதைகளை கேட்ட உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ராஜதந்திரிகளாக மாறினார்கள் என்று அந்த கதை நூல் சொல்லுகிறது. அப்போ இவன் அந்த கதையை சொல்லுகிறான். கணிகன், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு எலியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. பொருத்தமே இல்லாத ஆட்கள். ஒரு ஊரிலே ஒரு எலியும் ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. இந்த புலிதான் வேட்டையாடும், பெரிய அளவிலே வேட்டையாடும். அதை நண்பர்கள் என்றபடியால் எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். இந்த புலிக்கு ரொம்ப நாளாக ஆசை, அந்த காட்டிலே இருந்த ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை. மானோ ரொம்ப துடிப்பான மான், அதை பிடிக்கவே முடியவில்லை. தின்றால் இந்த மான் ரச்சி தின்ன வேண்டும், இல்லாட்டி வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று ஒரு நாள் புலி இருந்து கவலைப்பட்டது. இதுவும் ஒரு கவலை தான். அவன் நாசமாக போகிறான் இல்லையே என்று கவலைப்படுறவன்ட கவலையும் கவலை தானே. அவன் கவலைப்பட்டான். அந்த புலி கவலைப்பட்டது. நரி சொன்னது, கொஞ்சம் பொறு, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு நான் ஒரு வழி சொல்லித் தருகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்ன்றா பாருங்கள். நான் நினைக்கிறது உண்டு, இந்த கதைகள் சொன்னால் குழந்தைகள் கொஞ்சம் ஈர்க்கப்படுவார்கள் என்றால் குழந்தைகளை விட பெரியார்கள் தான் இந்த கதையை ரொம்ப நல்லா கேட்குறார்கள் போல இருக்கு.
அப்போ என்ன அர்த்தம்? பெரியவர்களுக்குள்ள எல்லாம் ஒரு குழந்தை இன்னும் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ இந்த நரி சொல்லியது, புலியே நீ கவலைப்படாதே, நீ என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், உன்னை நான் துன்பப்பட விடுவேனா? உனக்கு என்ன இந்த மான் சாப்பிட வேணும், அவ்வளவுதானே. அதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். நீ போனா தானே மான் ஓடும், நீ போனா தானே உன்னை பார்த்து மான் ஓடும், உன்னால் துரத்தி பிடிக்க முடியவில்லை, கவலைப்படாதே, நீ போகாதே. நம்ம சிநேகிதன் அடுத்தாள் இருக்கிறானே எலி என்று அதை காட்டுச்சு, அது இப்படி தூக்கி வாலாட்டுச்சு. அவரும் ஒரு ஃப்ரெண்டாம், புலிக்கு எலி ஃப்ரெண்டாம். அது வாழை ஆட்டிச்சுது. நானும் சிநேகிதன் தான், என்ன பண்ணலாம்னு கேட்டது. இது சொல்லிச்சுது, இந்த நரி சொல்லிச்சு, நீ மெல்ல மானுக்கு கிட்டே போ, அது தூங்குற நேரம் போ. புலி போனால் எழும்பிடும், நீ போனால் எழும்பாது மான். அது தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அதில் காலை கடித்து புண்ணாக்கிரு. எலிக்கு சொல்லிச்சு, நீ காலை கடித்து புண்ணாக்கிரு. காலை கடித்து புண்ணாக்கினா மானால் வேகமாக ஓட முடியாது. அப்படி ஓட முடியாமல் மான் போனோன்னே புலிக்கு சொல்லிச்சு, அதுக்கு பிறகு நீ போய் அடி, மான் செத்துப்போம், எல்லாருமா சாப்பிடலாம்னுச்சு. இந்த ஐடியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஏன்னா இந்த துஷ்ட சதுஷ்டர்கள் மாதிரி தான் இவர்களும். உடனே எல்லாரும் சம்மதிச்சார்கள். எலி சொல்லிச்சு, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன் என்று ரகசியமாக போய் ஒரு நாள் மான் தூக்கமாக இருக்கிற பொழுது போய் காலை கடித்து புண்ணாக்கிட்டு. இது மானுக்கு தெரியலையே, காலை மேலும் பார்த்தா கால் நொண்டுது. இப்போ இது சிக்னல் கொடுத்தது புலிக்கு, என் வேலை முடிஞ்சது, இனி உன் வேலை. புலி மானை துரத்துச்சு, மானால் ஓட முடியலை, ஒரே அடி மான் விழுந்துச்சு. இப்போ நரி உள்ளே பூந்துது. மான் விழுந்தது, இப்போ எல்லோரும் சாப்பிட வேண்டியதானே. நரி சொல்லிச்சு, ரொம்ப நாள் நினைச்ச காரியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்குது, எல்லோரும் குளித்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டா என்னன்னுச்சு. பண்ணுற உத்தமமான வேலையில் அது ஒன்று. சில பேர் அப்படி இப்போ மனுஷர்களும் இருக்கிறார்கள் பாருங்க, அநியாயம் பண்ணுறதுக்கு முன்னால் குளித்து சாமி கும்பிடுவான். குளித்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட்லாமே என்ற உடனே சரி நாங்கள் எல்லாம் போனால் இந்த மானை யாராவது எடுத்து வேறு விலங்குகள் பிடிச்சிருமே. நரி சொல்லிச்சு, கவலையே படாதீர்கள், நான் இருந்து பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் போங்க. உடனே புலி, எலி, சென்னாய், கீரிப்பிள்ளை எல்லாம் போய் குளிக்க போய்விட்டது. குளிக்க போயிட்டு புலி கொஞ்சம் வேகமானது தானே, அது வேகமாக வந்துட்டுது. வந்தால் நரி கன்னத்தில் கையை வச்சு இப்படி உட்கார்ந்துருக்குது. புலிக்கு என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமாக இருந்த நரி இவ்வளவு கவலையாக இப்படி போஸ் கொடுக்குதேன்ற அதுக்கு ஒரு கவலை. நண்பா உனக்கு என்ன கவலை, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்றோன்னு நரி சொல்லிச்சு, எல்லாம் என்ன உலக இயற்கை இப்படித்தான் இருக்குதுன்னுச்சு. கெட்டவன் இப்படி தான் கதையை ஆரம்பிப்பான். உலக இயற்கை இப்படி தான் இருக்குது, என்ன செய்கிறது நண்பான்னுச்சு நரி. என்னப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே சந்தோஷமாக இருந்தால், இப்போ என்ன அதுக்கிடையில் நடந்தது, என்ன அதுக்குள்ளே நடந்ததால் தானே கவலைப்படுகிறேன். இது ஏற்றுது அவனுக்கு. என்ன நடந்தது சொல்லு, உன்னுடைய கவலையை தீர்க்காமல் என்னுடைய கவலையை நீ தீர்த்தாய் அல்லவா, நான் தீர்க்காமல் விடுவேனா, என்ன நடந்தது சொல்லு. வேற யாரும் ஏதாவது சொன்னால் தீர்க்கலாம், நம்ம நண்பனே சொல்கிறானே நாம் எப்படி தாங்கிறதுன்னுச்சுது. இப்படி நம்ம நண்பனே சொல்கிறானே, யார் நம்ம நண்பனா, யார் நீ சொன்னால் அதுகிட்ட சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டேன், இப்படி தான் கேட்பான். இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்டா, சொல்லுன்னு அர்த்தம். நான் சொன்னால் நீ சொல்ல மாட்டியான்டான். இல்லை இல்லை சொல்ல மாட்டேன். நிச்சயமாக சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டேன். இல்லை நம் நண்பன் எலி இருக்கிறதே, அது நீ போயிட்டே போகிற பொழுது அது என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா, இவர் என்ன பெரிய புலி, இந்த மானை பிடிக்க தெரியாமல் இவ்வளோ நாளும் கிடந்து உழண்டார். இப்போ எலி நான் கடித்தபடியே தானே இவர் மானை பிடிச்சார், இப்போ நான் போட்ட சாப்பாடு தானே இவர் சாப்பிட போகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டுது எலி. என்னால் அதை தாங்க முடியல, நெஞ்சு கொதிக்குதுன்னுச்சு இந்த நரி. புலிக்கு கோபம் வந்துடுது. அப்படியா சொல்லிச்சு எலி, சொல்லாமலா சொல்கிறேன், அப்படி தான் சொல்லிச்சு. என்ன இந்த சின்னூண்டு எலி போடுற பிச்சையைத்தானா நான் சாப்பிடுகிறேன், இது போட்ட பிச்சையைத்தானா இந்த மானை நான் சாப்பிடுவேன், அப்படி வெக்கம் கட்டவன் என்று என்ன நினச்சிதா எலி, இந்த மானை நான் தொடமாட்டேன்ட்டு புலி போயிட்டுது. ஒரு ஆள் அவுட். அதுக்கப்புறம் எலி வந்தது. எலி வந்த உடனே இந்த மான் கேட்டது, இந்த நரி கேட்டது, என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய், உன்னை எப்போ நீ உனக்கு எப்படி காப்பாற்றுறன்னு தெரியாமல் தானே நான் திட்டம் போட்டுக்கொண்டு பதறி கொண்டிருக்கிறேன். எலிக்கு சும்மாவே பயம் வந்துட்டுது. என்ன என்ன என்ன, ஐயோ உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை நான் எப்படி சொல்லுவேன். எலி சொல்லிச்சு, இல்லை சொல்லியா, என்ன என்ன நடந்தது, என்ன நடந்தது. இல்லை கீரி பிள்ளை கொஞ்சம் நேரத்துக்கு முதல் வந்தது, அதுக்கு மான் இறைச்சியில் அவ்வளவு விருப்பம் இல்லையாம், அதுக்கு எலிறைச்சி தான் விருப்பமா, குளிச்சுட்டு வந்து உன்னைத்தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போச்சுதுன்னுச்சுது. ஐயோ அப்படியாண்டு எலி ஓடிட்டுது. அப்போ 2 பேர் அவுட்.
அடுத்ததாக கீரிப்பிள்ளை வந்தது. கீரிப்பிள்ளை வந்தோடனே கீரிப்பிள்ளையை சொல்லிச்சு, சென்னாய் உன்னைத்தான் சாப்பிட்றதா முடிவு பண்ணி இருக்குது, கவனமாயிரு. கீரிப்பிள்ளை ஓடிட்டுது. இப்போ சென்னாய் வந்தது. கிட்டத்தட்ட புலிக்கு சமமான வீரமுள்ள நாய் அது. ஏய், நீங்கள் 2 பேரும் சமமாக வீரமாக இருக்கலாமா? புலிக்கு முன்னால் நீ காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரலாமா? அதுக்கு பிடிக்கல, உன்னை அடிக்கிறேன்ட்டு முடிவோடு இருக்குதுன்றுச்சுது. புலி அடித்தா நான் என்னாவேன்னு நினச்சி சென்னாய் ஓடிட்டுது. இப்போ 4 சிநேகிதர்மாரும் போயிட்டார்கள். நரி நல்ல வடிவாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து, லஞ்ச் எடுத்து, டின்னர் எடுத்து நல்லா சாப்பிடுது. இந்த கதையை கணிகன் சொன்னான். ஒன்றாக இருக்கிறவர்களை பிரித்தால்தான் நாம் பலம் பெறலாம், அது தெரிந்து கொள். துரியோதனா, இப்போ எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு தேசம், பெரியவர்கள், மூத்தவர்கள், சகோதரர்கள் என்று எல்லாரும் ஒன்றாக இருக்க மட்டும், ஊர் மக்களும் அவர்கள் சார்பாக இருக்க மட்டும் அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது. முதலிலே இந்த ஊரிலே இருந்து அவர்களை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் சொல்லுகிறான். என்றால் பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம்தான். பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம்தான். எப்படி அரசனோடு ஒவ்வாதவனை எப்படி விலத்துவது என்று பொருட்பால் நூல்கள் பலது சொல்லும். ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். சாணக்கியன் என்ன சொன்னான் தெரியுமா? ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் சும்மா ஒரு சின்ன பதவி கொடுக்கலாம் என்று கொடுத்தா அவன் மக்கள் ஆதரவை பெற்றுவிட்டான். அவன் என்ன பண்ணுவது என்று கேட்டவுடனே சாணக்கியன் சொல்கிறான், ஒன்றும் பண்ணாதே, அவனுக்கு நிதியமைச்சர் போஸ்ட் கொடுன்றான். நீ நிதியமைச்சர் பதவி கொடு, ஏன் கொடுத்தா என்ன என்று அவனை அழிக்கிறதுக்கு வழி கேட்குற. நீ நிதியமைச்சர் போஸ்ட்டை கொடுத்துட்டு அவனை கொண்டு வரிகளை நல்லா போட பண்ணு. அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் போடு. மக்கள் அவனை வெறுப்பார்கள். வெறுக்கிற நேரத்தில் அவனை தட்டு, ஆல் அவுட். இப்படி சொன்னது பொருட்பால் நூல். இதெல்லாம் நல்ல ஆழம் படிக்காமலே இந்த அளவில் இருக்குது நாடு. அப்போது இந்த செய்தியை சொல்லி கொண்டு வந்த கணிகன் சொன்னான், இப்போது பாண்டவர்களை இந்த தேசத்திலிருந்து முதல் அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு முதல் வேலை. பாண்டவர்களை இந்த தேசம் என்றால் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவனுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது. பாண்டவர்களுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது. இதை விட்டால் அவர்கள் பலம் பெற்று விடுவார்கள். முதலே அவர்களிலே வெளியேற்ற வேண்டும். துரியோதனன் கேட்டான், எப்படியப்பா வெளியேற்றுவதென்றால் உடனே அவர்களை பிடித்து வெளியேற்றினால் இன்னும் செல்வாக்கு அதிகமாகிவிடும். ஏற்கனவே மக்கள் ஆதரவோடு இருக்கிறவரை கட்சியை விட்டு நீக்கினால் அவர் பெரும் செல்வாக்கோடு திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவார். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவது? இவரை மெல்லமாக நட்பாக இந்த ஊரில் இருந்து வெளியேற்ற வேண்டும். எப்படி வெளியேற்றுவது என்று கேட்டான் துரியோதனன். அப்போ இவன் சொன்னான், வாரணாவதம் என்று நமக்கு சொந்தமான ஒரு ஊர் இருக்கிறதல்லவா, அங்கே இவர்களை அனுப்ப வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான், ஆனால் தூரத்தில் இருக்கிறது, கங்கை கரையோரமாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு பாண்டவர்களை கொஞ்ச நாளைக்கு அனுப்பு. இப்போ அவர்கள் அரசர்கள் ஆகவில்லையே, இப்போ இளவரசு பட்டம் தானே சூட்டி இருக்கிறார்கள். அவர்களை ஏதாவது செய்து அங்கே அனுப்பி வை. கொஞ்ச நாளைக்கு அவர்கள் அங்கே இருக்கட்டும். அப்போ மக்கள் மெல்ல 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 அவர்களை மறப்பார்கள். எப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உறவு தொடர்பிற்கு மட்டும்தான் உறவு. நீங்கள் அதை நம்புங்க. அதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு. இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிப்பிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், லண்டனுக்கு அனுப்புகிறேன் சொல்லுகிறார்களே, அது கணக்கு முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். என்றால் தொடர்பற்று போனோன்னு உறவற்று போகும். தொடர்போடு இருக்க வேண்டும். நன்மை, தீமை, அன்பு, பாசம் இது பகிர்ந்துக்கப்பட்டும்தான் உறவு இருக்கும். முதலிலே இவர்களை அனுப்பு. நாட்டு மக்கள் மெல்ல 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 இவர்களை மறக்கத் தொடங்குவார்கள். அப்படி மறக்கத் தொடங்குகிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து அங்கேயே வைத்து அவர்களை கொன்றுவிடு. பஞ்சபாண்டவர்களை அங்கேயே வைத்து கொன்று விட்டாயானால் பாண்டவர்களையும் அவளுடைய தாயாரையும் சேர்த்து கொன்றுவிடு. மிஞ்சப்படாது. எதிரின்னு வந்துட்டால் ஒருத்தனும் மிஞ்சப்படாது. கொன்றுவிடு. கொன்றால் சில நாளைக்கு மக்கள் அழுவார்கள். பிறகு ஒரு அரசன் தேவை என்று உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒன்றுதான் வழி என்று அந்த கணிகன் சொன்னான். அவனுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் துரியோதனன்.